இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் சம்மந்தப்பட்ட படம் தான். இந்த படத்துக்குனே தனியாக ஃபேன் பேஸ் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க எல்லாருக்குமே இந்த படம் வந்து பூர்த்தி பண்ணுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணும். ஆனால் என்ன மனுஷங்களுக்கு பதிலாக இங்கே ஆடுங்களாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுது. எஸ், இந்த படத்தோட ஹீரோ வந்து நிறைய ஆடுங்களை வளர்த்துட்டு இருக்கிறாரு. எந்த அளவுக்குன்னா தன்னோட பையன் தன் பொண்ணு அப்படின்ற மாதிரி பேசி பேசி வளர்ப்பாரு. ஒன்னொன்றுத்துக்கு ஒரு ஒரு பேர் வச்சிருக்க ஜாலியாக அவரோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் திடீர்னு வயல்வெளியில் இறந்து போயிருக்க அங்கே இருக்கிற ஆடுங்க எல்லாமே செத்து போயிட்டாரு அப்படின்றத வந்து புரிஞ்சுக்குது. அந்த ஊரோட போலீஸ் கூட இவங்களை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்துட்டு இவங்க வந்து உண்மையிலே இறந்து போயிட்டாங்க அப்படின்றத ப்ரூவ் பண்ணிடுறாங்க. ஆனால் என்ன, அந்த ஆடுங்களுக்கு வந்து சந்தேகம் வருமாமா, உண்மையிலே அவர் இறந்தா போனாரா இல்லை எவனா கொலை பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு ஆடுங்கள்லாம் தனியாக சேர்ந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்குமாமா. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கும், சர்ப்ரைஸ் இருக்குது. வாங்க படத்துக்குள்ளே போகலாம். இது நம்ம மிஸ்டர் மூவிஸ். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஹீரோவை தான் காட்டுறாங்க. கண்ணே கலைமானியே கலைமாமணியே அப்படின்னு எழுதிட்டு இருக்கிறாரு. என்னை பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என் ஆடுங்களை பற்றி தான் சொல்லணும். அவங்க ஆடுங்களே இல்லை, என்னோட குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராரு. வெளியே வந்துட்டு இங்கே பாரு, இவன் பேர் கட்டையா, அவன் பேர் குட்டையா, இவங்க பேர் தான் ரெட்டப்பிறவி. அங்கே மேலே மலை வந்து நிற்கிறான் பேர், அவன் பேர் தான் கொம்பன். எப்போ வருவான் எப்போ போவானே தெரியாது. ஆனால் என்னோட ஃபேவரட்டான ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபேவரட்டான ஒரு பொண்ணை காட்டணும் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு லில்லி அப்படின்ற ஆட்டுக்குட்டியை காட்டுறாங்க. நான் எப்போ சோகமாக இருந்தாலும் இல்லைனாலும் என்கிட்ட வந்து பேசக்கூடிய ஒரே ஆடு இவ தான் அப்படின்னு சொல்லி இவரும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. காலையில் எந்திரிப்பேன், பால் கண்ணுக்குட்டிக்கு தான் அப்படின்ற மாதிரி தீவனம் போடுவேன், ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பேன், சாப்பாடு ஊட்டுவேன்னு சொல்லிட்டு ஏதோ கொலன்னு உருட்டி அப்படியே ப்ளூ கலரில் எடுத்து வாயில் ஊட்டிகிட்டு இருக்கிறாரு. இது நல்ல மருந்து, ஆடுங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இருப்பாரு. சொல்லவே மறந்துட்டேன், ஈவினிங் ஆனால் நான் வந்து புக்கு படிப்பேன், அதுங்களுக்கு புரியுதோ இல்லையோ அழகாக வந்து படுத்துக்கிட்டே கேட்டுட்டு இருக்கோம். ஆனால் என்ன, இதுங்களாம் ஆடுங்க தான், எப்படி என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ளே போவார். அப்படியே அதுக்கப்புறம் ஆடுங்களே பேச ஆரம்பிக்குது. எஸ், ஏன்பா அவர் என்னப்பா கதையை சொல்லாமல் போயிட்டாரு, கடைசியில் யார் தான்ப்பா கொலகாரன் அப்படின்ட்டு ஒரு ஆடு கேட்குமாம்மா. அங்கேருந்த ஒரு அழகான ஆடு லில்லின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து எனக்கு கதை தெரியும், எதுக்கு கதையை கேட்டுக்கிட்டு, கொலை பண்ணதே கூட இருந்தா அவன் தான், கொலை பண்ணதே கூட இருக்கிற பையன் தான், எல்லா போலையும் இவனே பண்ணிட்டு தப்பெல்லாம் வந்து வேற ஒருத்தங்க மேலே போட்டுட்டு ஃபேக்கான டாக்குமெண்ட் உருவாக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த ஆடு சொல்லுமாமா. அடுத்த நாள் பார்த்தா ஹீரோவும் அதே கதையில் அந்த எண்ணிக்கு தான் சொல்கிறாரு. அப்படியே அடுத்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்லேருந்து ஒரு மஞ்சள் கலர் முடி வச்சவன் இறங்கி வரான். இறங்கி வந்துட்டு ஒரு ஸ்டோரில் எங்கே கார்னிவல் ஃபெஸ்டிவல் எங்கெங்கே நடக்குது, கார்னிவல் ஃபெஸ்டிவல் நான் பார்க்கணுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. அவங்களுக்கு கூட்டிகிட்டு போய் டன்டாடான்னு காட்டுவாங்க பாருங்க. அங்கே சொப்பு சாமான் மாதிரி செஞ்சு வச்சு குட்டி குட்டியாக ஃபோட்டோ வச்சுருக்காங்க. இதுதான் உலக புகழ் பெற்ற கார்னிவல் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்களாமா. எங்கே நான் எவ்வளோ பெரிய பத்திரிக்கையிலேருந்து சேர்ந்து வந்திருக்கேன் தெரியுமா, இதை வந்து இன்டர்வியூ எடுத்து நான் பெரிய ஆளாக போகிறேன் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லுவான். அச்சோ இதெல்லாம் ராஜ ரகசியம், இதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களும் சொல்லுவாங்க. இது ஒரு ஃபெஸ்டிவல், இதை நான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி வந்ததுக்கு காசை கொடுத்துட்டு அவனும் அங்கேருந்து போகிறான். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஹீரோ எப்போ வந்து கதையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆனால் அதனால் ராத்திரி போய்கிட்டே இருக்குது, ஹீரோ வெளியே வரல. அடடே நாமளாவது போய் கேட்கலான்னு சொல்லி கத்தலான்னு வெளியே போகுவோம். பார்த்தா மழை இடியோட வருமாமா. அதை பார்த்த உடனே ஆடுங்கள்லாம் இங்கேயே இருக்கும். அப்புறம் இவனை தான் காட்டுறாங்க, மஞ்சள் கலர் முடிய வச்சவன். அவனை ஊரை விட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா வண்டியை கொண்டு போய் மரத்தில் விட்டுருவான். அப்புறம் வந்து டோ பண்ணுற டீம் இருப்பாங்கல்ல, அதுலேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு டோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது பார்க்குறான் வயல்வெளியில் வந்து யாரோ டார்ச் அடிச்சுட்டு நிற்கிற மாதிரியே இருக்குது. இவனும் யாராக இருக்கும்னு சொல்லி ஊற்று பார்க்குறான். திடீர்னு டார்ச் வந்து ஆஃப் ஆகிடுது. அடுத்த நாள் காட்டுறாங்க ஹீரோ வந்து மலக்க பார்த்துட்டு இருக்கிறாரு. அங்கே வந்து ஒரு ஆடு, அந்த லிலின்ற ஆடு வந்து நின்றுட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு ஜானி அப்படின்ற ஒரு ஆடு வருமாமா. வந்ததும் என்னாச்சு, ஏன் இவர் படுத்துட்டு இருக்கிறாருன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்கேருந்து லில்லி ஆடு வந்து இவர் நம்மளை ஏமாத்துறாருன்னு நினைக்கிறான், சும்மா படுத்துட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இருக்குமாமா. அப்போ இந்த ஜானின்ற ஆடும் காலை எடுத்து நெஞ்சில் வச்சு பார்க்கும், இதே துடிப்பு இல்லை. அங்கேருந்து லில்லி கிட்ட இங்கே பாரு, அவர் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி திருப்பி சொல்ல அந்த ஆடால் ஏற்றுக்க முடியல. இறந்து போயிட்டாரா, ஏன் நம்மளாம் இறந்தா மேகமாகறோம்ல, அந்த மாதிரி இவரும் மேகமாக மாட்டாரா அப்படின்னு சொல்லி அதுவும் கேட்க, இல்லை நாம மட்டும் தான் அப்படி ஆவோன்னு சொல்லிட்டு அந்த ஜானியும் சொல்லுது. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு தான் காட்டுறாங்க ஒரு தொப்பி போட்டவன் வந்து நின்றுட்டு இருக்கான் ஒரு கையில் பேப்பரோட. அங்கே வந்து போலீஸ்காரங்களாம் வந்திருக்காங்க. இவரை நீங்கள் எப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவனும் நான் வந்து பேப்பரில் சைன் வாங்கலான்னு சொல்லி வந்திருந்தேன், அப்போ பார்த்தா இவர் இப்படி இருக்கிறாரு, உடனே உங்களுக்கு கால் பண்ணேன்னு சொல்லியிருப்பான். அப்போ பார்த்தா இவன் வந்து இறந்துட்டாரு, இதுக்கு வந்து இயற்கையான மரணம் தான் காரணம்னு சொல்லிட்டு இவர் சொல்லிகிட்டு இருப்பார் போலீஸ்காரரும். அந்த இடத்துக்கு நம்ம மஞ்சள் கலர் முடி வச்சவன் வருவானாமா. நியூஸுக்கு வந்து ஏதாவது பெரிய விஷயம் கிடைக்கும், நம்ம வந்து முன்னேறிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவனை அவங்க வருவான். வந்து அந்த போலீஸ்கிட்ட என்னாச்சுன்னு சொல்லி கேட்டு ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே அவனும் போலீஸை பார்க்க போலீஸ் வந்து இவர் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிருக்காருன்னு சொல்லி ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கான். இருங்க எப்படி இவர் இறந்து போயிருப்பாரு, உள்ளே போய் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா உள்ளே போய் பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்க அவனும் போலீஸ்காரனுக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது. அச்சோ அதை மறந்துட்டேன்னு சொல்லி உள்ளே போய் பார்க்குறாங்க. உள்ளே போய் பார்த்தா 2 பேர் குடிச்சிருப்பாங்களா கிளாஸ், 2 கிளாஸ் இருக்குது. அதை வச்சு ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு எப்படி 2 பேர் இங்கே இருந்திருக்காங்க, அவன் தான் இவங்களை கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஞ்சளை முடி வச்சணும்னு சொல்லுவானாமா. அதை கேட்ட போலீஸ்க்கும் ஆமாம் ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போயிட்டு இருப்பான். அப்போ இங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் அந்த ஆடு வந்து எட்டி பார்த்துருக்குமாமா. அந்த விஷயத்த போயிட்டு அவங்க இருக்கிற கூட்டாளிங்கிட்ட சொல்லுவான்.
என்னது நம்ம ஓனரை கொலை பண்ணிட்டாங்களா? யாரா கொலை பண்ணான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்ம கொம்பம் வராம பாருங்க என்ட்ரியை கொடுத்துட்டு ஓனரை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்றது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஆடுங்களை ஒரு மாதிரி கத்துது. டீ முட்டா பசங்களா, இதனால தான் இந்த ஆடுங்களை முட்டாள்னு சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த குட்டி ஆடு இருக்கும் பார்த்தீங்களா, அது வெளியே வருது. நான் வந்து நேற்று ஒரு பேயை பார்த்தேன், அதுதான் வந்து நம்ம ஓனரை கொண்டுச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். அதை கேட்ட உடனே அங்கே இருக்க ஆடுங்கள்லாம் கருப்பாய் வந்தான் இருக்கிறான் கொம்பன், இவன் தான் கொலை பண்ணியிருப்பான்னு சொல்லி எல்லாம் கோரஸாக கத்திக்கிட்டு இருக்க. ஆமாண்டா ஆமாம், திறக்கவே முடியாத கதவை திறந்து அந்த உட்காரவே முடியாத சேரில் உட்காந்து பிடிக்கவே முடியாத கிளாஸை பிடிச்சி நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லும் பாருங்க. அப்போ இருக்கிற அந்த ஆடலும் ஆமாம் இவன் சொல்கிறதும் கரெக்டாக தான், கண்டிப்பாக இவன் கொலை பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லி திரும்ப கோரஸாக கத்துது. இப்படி இவங்க இங்கே பேசிகிட்டு இருக்க அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குமா. மனுஷங்க எல்லாம் ஒன்றா கூடணும் அப்படின்னா தான் இந்த பெல் அடிக்கிற சவுண்டு கேட்கும். நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நம்ம கொம்பனும் கிளம்புவான். அந்த நேரத்தில் பின்னாடி நம்ம லில்லியும் ஜானியும் வந்து நானும் வரேன்னு சொல்லி வருவாங்க. வந்து பார்த்தா திடீர்னு அப்படி நிற்பாங்களாமா. என்னடான்னு பார்த்தா ரோடு. ஐயோ என்ன ஜானி இது என்ன கருகருன்னு இருக்குது, இதில் காலை வைக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அங்கே இருக்க கொம்பனும் டேய் 5 மீட்டர் தாண்டா இருக்குது வாங்கடா டக்குன்னு சொல்லி கேட்க, இந்த லில்லி வந்து இல்லை எங்களால் முடியாது, இது என்ன ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி படுத்துக்குமா. அப்போ நம்ம ஜானி தான் ஏய் லில்லி நீ தான் இருக்கிறதுலே புத்திசாலி வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போக கண்ணை மூடிட்டு ரெண்டுமே ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்லிட்டு கடந்து வந்துடும். இதை கடந்து வந்ததுக்கே தயத்தக்கன்னு குதிக்க அங்கே இருக்க நம்ம கொம்பனும் ஏண்டா பைத்தியக்கார பசங்களா வாங்கடான்னு சொல்லி கூட்டிகிட்டு போவான். அங்கே போய் பார்த்தா நம்ம போலீஸ்காரர் வந்து நின்றுட்டு இருக்கிறாரு. இங்கே பாருங்க, இதனால் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால் நம்ம ஹீரோ வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஆச்சரியத்தில் கேட்டுட்டு இருக்காங்க. என்னது அவர் இறந்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அங்கே வந்து கார் ஒன்று வந்து நிற்கிது. அதுக்குள்ளேருந்து ஒரு பொண்ணு அழகாக வந்து கூந்தல் அழகாக ஷேக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க. அந்த நம்ம போலீஸ்காரர் கவுந்துருவாரு. ஏய் நீங்கள் யாருங்க ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து நான் தான் ஹீரோவோட பொண்ணுன்னு சொல்லுவாங்க பாருங்க. எல்லாருக்கும் ஆச்சரியம் தாங்க முடியல. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசான லேடி எங்க நான் தாங்க அட்வொகேட்டு என்ன கொஞ்சம் பாருங்கன்னு சொல்ல திரும்பி பார்ப்பாரு. ஓ நீங்கள் தான் அவரோட அட்வொகேட்டா, சரி வாங்கன்னு சொல்லிட்டு அந்த கூடுறதுக்காக சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்களாமா. அப்போ வந்து இவங்களால எட்டி பார்க்க முடியல இந்த 3 ஆடாலையும். அதனால் இந்த 2 ஆடு வந்து நாங்கள் இங்கே இருக்கோம், நீ போய் தான் கதவு இருக்கான்னு கண்டுபிடிச்சானின்னு சொல்லி அனுப்பிவிடுவாங்க. நம்மளும் போவார். அது போயிட்டு அங்கே இருக்க கேரட்டை சாப்பிட்றேன்னு சொல்லி தலையோடுமாம்மா, தலை மாட்டிக்கும். அதே சமயம் இங்கே காட்டுறாங்க உங்கள் 7 பேரையும் வர வச்சதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே புதுசாக ஒரு வில் இருக்குது, அதில் உங்கள் 7 பேரோட பேரும் மென்ஷன் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பொறுமையாக ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னோட சொத்துக்கள் வந்து இவங்களுக்கு போகும், நிறைய பேர் என்னை கொடுமை பண்ணியிருக்கீங்க, எப்படின்னு செத்துருவேன்னு தெரியும், யாரோ ஒருத்தர் தான் கொலையாளி, ஒருத்தர் பலியாடு, ஒருத்தர் வந்து முட்டாளு, 2 பேர் வந்து வீணா போனவனுங்க அப்படின்னு சொல்லி அதில் எல்லாமே எழுதியிருக்கு. அது கேட்டுக்கிட்டே இருக்கும்போது சில பேருக்கு சொத்து போகுது. யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஆப்பிரிக்காவில் இருக்க என்னோட பையனுக்கு, மீதி இருக்க எல்லா சொத்துமே என்னோட பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏண்டா அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை என்னடா போகுன்னு சொல்லி கேட்டா இல்லை அவர்கிட்ட நிறைய பேருக்கு 30 மில்லியன் காசு இருக்குன்னு சொன்ன உடனே எல்லாம் பதறி போகிறானுங்க. என்னடா சொல்கிறீங்க 30 மில்லியன் இருக்கா, எப்படா வந்துச்சுன்னு சொல்லி கேட்டால் கொலன்னு ப்ளூ கலரில் வயலட் கலரில் ஒன்று எடுத்து ஆட்டுக்கு ஊட்டிட்டு இருப்பார்ல, அதை வந்து ஒரு கம்பெனிக்கு விற்றுருப்பாரம்மா. அதோட பேட்டனுக்காக 30 மில்லியன் கொடுத்துருக்காங்களாம்மா. அது தெரிஞ்ச உடனே எல்லாம் அரண்டு போயிட அங்கே இருக்கிற 2 ஆடும் வந்து மோட்டிவ் கிடைச்சிருச்சு, இவங்க இதுக்காக தான் கொலை பண்ணாங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் காட்டுறாங்க பாருங்க, நம்ம கேரக்டர் தின்னுட்டு இருந்தால ஜானி புடிங்கிட்டு வர மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு துணி வந்து அது மேலே விழுது. அது மேலே வந்து கொஞ்சம் கரையாக இருக்கிற மாதிரி இருக்குது. வேகமாக அந்த ஆடு வந்து இவங்க இருக்கிற ரூமோட கதவை உடச்சிக்கிட்டு எல்லாம் பறக்க விட்டுட்டு இருக்குமாமா. எல்லோரும் பயந்து போய் பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கே இங்கே இடிக்க அந்த துணியை பார்த்து முடிக்கிறாங்க. அப்படியே அந்த ஆட்டை கொண்டு வந்து சாப்பாடு வச்சு வெளியே கூட்டிகிட்டு வந்து விட்றாங்க. அப்புறம் இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் அந்த ஆடுங்க போய் அதோட கூட்டத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்குமாம்மா. இங்கே பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த வழியாக வந்து ஒரு பெரிய பொண்ணு இருப்பா பார்த்தீங்களா, ஹீரோட பொண்ணு. அந்த பொண்ணு உக்காந்துக்கிட்டு இருக்கா. அந்த குட்டியாக பனிக்காலத்தில் பிறந்தது பார்த்தீங்களா, அந்த ஆட்டுக்குடியை எடுத்து வச்சு விளையாடிக்கிட்டு இருப்பா. ஆமாம், ஆடுங்களுக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குது. பனிக்காலத்தில் பிறந்த ஆடுங்களை எப்போவுமே அதுங்க ஏற்றுக்காது. அதுங்க வந்து ஒரு ஓரமாக தான் இருக்கும். அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி வருடி கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த கூட்டத்தில் இருந்த ஒரு ஆடு வந்து அவங்க மேலேயும் ஓனரோட ஸ்மெல் தான் அடிக்குது, கண்டிப்பாக அவங்க இவங்களோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி அடித்து பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படியே அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவோட அந்த ரூம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே தான் இன்வெஸ்டிகேஷன் சம்மந்தப்பட்ட புக்கெலாம் இருக்கும். அதை போய் ஒரு ஆடு கொண்டு வந்து எடுக்க சொல்கிறாங்க. இந்த ஆடும் போய் முட்டி மோதி ஒரு புக் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் பாருங்க. ஆமாம், இந்த புக்கு தான் வந்து அவர் நமக்கு படித்து காட்டுவார். அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த போலீஸ்காரரோட ரூமுக்கு வெளியே வச்சு அப்படியே கதவை தட்டிட்டு இதுங்க 2 வந்துருமாமா. இவனும் போலீஸ்காரனும் பயந்த மாதிரி அந்த ஷீல்டுலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சுட்டு அப்படியே வெளியே வரான். பார்த்தா வெளியே புக்கு இருக்குது. அடாச்சா இதுக்கு தான் இவ்வளோ ஆர்ப்பாட்டமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே எடுத்துகிட்டு போவான். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லில்லியும் கொம்பன் வந்து தனியாக நிற்கிறத பார்த்துட்டு பக்கத்தில் போய் நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், ஏன் எங்கள் கூட்டத்து கூட சேர மாட்டேங்கிற, எப்போவுமே தனியாகவே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தான் கொம்பன் ஒரு உண்மையை சொல்லும் பாருங்க. ஏன்பா உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பனிக்காலத்தில் பிறந்தவங்கன்னா சுத்தமாக பிடிக்காது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க அந்த லில்லியும் ஆமாம் பிடிக்காதுன்னு சொல்லும் பாருங்க. அப்போ தான் உணர்ந்துருது,
நீயும் அப்போ பனிக்காலத்தில் பிறந்த ஆடான்னு சொல்லி கேட்குவோம். ஆமாம் ஆமாம், நானும் பனிக்காலத்தில் பிறந்தவன் தான். குட்டியாக இருக்கும்போது எல்லா குழந்தைங்களும் கொஞ்சம் விளையாடி சாப்பாடு கொடுப்பாங்க. ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் அது அப்படியே எல்லாமே மாறி போயிடுச்சு. ஒரு கூண்டில் உள்ளே விட்டு ஒரு நாயை வச்சு கடிக்க விடுவாங்க. நானும் அந்த நாயும் சண்டை போட்டுட்ருப்போம். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து அதை பார்த்தாரு. என்னை பார்த்து ரொம்ப பாவமாக இருக்கிறதுனால காசை கொடுத்து வாங்கி என்னை அவர் கூடவே வச்சு வளர்க்க ஆரம்பித்தார். கொஞ்சம் கொஞ்சமாக சரியானதுக்கப்புறம் கூட்டத்துக்கூடயே சேராமல் நான் மட்டும் தனியாக இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆணும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அம்மா அதை கேட்ட லில்லியும் வந்து இந்த மாதிரி தனியாக பிரித்து வைக்கிறது எவ்வளோ கொடுமை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அப்படியே வருது. அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ்காரர் வந்து அவரோட ரூமில் உட்காந்துருக்க அந்த இடத்துக்கு நம்ம மஞ்சள் கலர் முடி வருவான். வந்தவனும் என்னடா கண்டுபிடிச்ச நீலாம் ஒரு போலீஸா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம போலீஸ்காரருக்கு சுரு நேதி போயிடுது. இங்கே வா இங்கே வா, இவங்க பாரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன் பாரு, மணி இவங்களுக்குலாம் பணம் தேவை, இவங்களுக்குலாம் அட்வான்டேஜஸ் இருக்குது, இவங்களுக்குலாம் இதில் வந்து அட்வான்டேஜஸே இல்லை, யார் யாருக்கு என்னென்ன வேணும்ன்ட்டு எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கேன்னு சொன்னதை கேட்ட உடனே நம்ம மஞ்சள் கலர் மண்டையனுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. அப்படிக்கே இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அந்த லிஸ்ட்டில் வந்து ஆளாக இருக்கிறது அந்த லேடி தான். அந்த லேடியை போய் பார்த்துட்டு ஆமாம் ஹீரோவுக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம், ஏன் நீங்கள் வந்து இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவர் கொலை பண்ணது நான் இல்லைன்னு சொல்லி மிரட்டிகிட்டு இருப்பாங்க. அடுத்து என்ன அழுது போயிட்டு நம்ம தொப்பி போட்டவன்ட்டு போய் கேட்குறாங்க, ஆமாம் கரெக்டாக எப்படி அந்த இடத்துக்கு நீங்கள் போயிருந்தீங்க, அது என்ன கையில் ஏதோ பேப்பர் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவனும் ஆமாம் ஒரு பேப்பர் வச்சுருந்தேன், அது வந்து ஒரு லீஸுக்கான பேப்பர், அதை திரும்பி ரினியூவல் பண்ணுன்றதுக்காக அவன்கிட்ட கேட்க போனேன், ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து இறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்களும் சொல்லுவாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் சர்ச்சு ஃபாதர்கிட்ட போயிட்டு இங்கே பாருங்கள் ஃபாதர், அவங்க வந்து எதுக்கு உங்கள் மேலே வன்மம் வச்சுருக்காங்க, அந்த வில்லில் உங்களோட பேர் எதுக்கு எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னா யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் ரகசியத்தை காட்டுறாரு. என்னடா அப்படின்னா ரகசியத்தை காட்டலை, ரகசியத்தை சொல்கிறாரு. அவன் ரொம்ப ஏழையாக இருக்கும்போது அவங்க ஒய்ஃபும் இறந்து போயிட்டாங்க. அதனால அடாப்ஷனை எங்கள் மூலமாக கொடுத்தோம். அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் பணம் சம்பாரிச்சதுக்கப்புறம் குழந்தைங்க எங்கன்னு சொல்லி என்கிட்ட வந்து கேட்டான். ஆனால் என்ன சர்ச்சோட ரூல்ஸ் படி எங்களால் அதை சொல்லவே முடியாது. ஆனால் ரகசியமாக அவன் காசு தரதா சொன்னான். நானும் அதை வாங்கிக்கிட்டு உண்மையை சொன்னேன். இதை பற்றி யார்ட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி திரும்ப வார்ன் பண்ணுறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்காரரும் போயிட்டு அந்த லேடி இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஹீரோவோட பொண்ணு, அவங்ககிட்ட போய் விசாரணை பண்ணுறாங்க. உங்கள் அப்பாவை நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பொண்ணும் இல்லை எங்கள் அப்பாவை நான் பார்த்ததே இல்லை, இப்போ தான் முதல் டைம் அவன் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவனோட ஃபோட்டோவை பார்க்குறான்னு சொல்லியிருப்பா. ஓகே உனக்கு வேறு எந்த விஷயமும் தெரியுமான்னு சொல்லி கேட்க அந்த பொண்ணு வந்து தெரியாதுன்னு சொல்லியிருப்பா. அதனால் இவங்களும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்பா பார்த்தா அந்த ஆடு தான். எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு தான் இதை கொலையெல்லாம் பண்ணியிருப்பா, இதெல்லாம் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்குமாம்மா. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து கடைசியாக ஒரு டைம் வரும்போது அந்த பொண்ணோட மேலே ஸ்மெல் இருக்கிறதா சொல்லியிருந்தீங்க, ஹீரோவோட ஸ்மெல்லு. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தூரத்துலேருந்து யாராலையும் அந்த ஸ்மெல்லை கண்டுபிடிக்க முடியாது. யார் அந்த விஷயத்த சொன்னதுன்னு பார்த்தா அங்கே ஒரு வெள்ளை ஆடு இருக்கும் அழகா, அது அந்த விஷயத்த சொல்லியிருக்கோம். உண்மையை சொல்லு, நீ வந்து ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறேன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. கூட்டிகிட்டு போய் காட்டும் பாருங்க, கல்லை திறந்து பார்த்தா அடியில் வந்து ஹீரோயினோட அந்த ரிங்கை வளையல் இருக்குது. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக ரவுண்டாக இருக்குது, இது வந்து நானே வச்சுக்கலான்றதுனால தான் அப்படி சொன்னேன். அந்த நேரத்தில் ஹீரோயின் வந்திருப்பாங்க, ஹீரோ வந்து இறந்து போனார்ல அன்னைக்கு, ஆனால் இது பார்க்கவும் நல்லா இருக்குது, இது சொன்னால் ஏதோ பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நானே வச்சுருக்கிறதா அந்த ஆடு சொல்ல, இதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆடுங்களும் போயிட்டு அந்த போலீஸ்காரர் இருப்பார், அவரோட தொப்பியை மட்டும் அப்படியே உருவிட்டு வந்து இந்த ரிங்கு மேலே, அதாவது இந்த வளையல் மேலே போட்ட உடனே நம்ம போலீஸ்காரர் பார்ப்பார், இதுதான் கரெக்டான க்ளூ அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டு ஹீரோயினையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இதே மாதிரி ஒன்று தான் ஹீரோயின் வந்து போட்டிருப்பாங்க. அன்றைக்கி நீங்கள் போகவே இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் நீங்கள் அங்கே தான் போயிருக்கீங்க, எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு கேட்டுட்டு இருப்பாங்களாமா. அப்போ நம்ம ஹீரோயினும் ஆமாம் அவர் இறக்கிறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி தான் நான் போனேன், ஆனால் நாங்கள் போனதுனால தான் நான் தான் கொலையாளி அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிடுவீங்க. அதுக்கப்புறம் என்னையும் அந்த ஆடுங்களையும் பிரிச்சிருவீங்க, எனக்கு வந்து அந்த ஆடுங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லுவா. அதை கேட்ட அந்த வெளியே இருந்த ஆடும் இவன் வந்து நல்லா ஏமாத்துறா, இவ தான் கொலையாளி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கூட்டத்துக்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கோமாம்மா. சொல்லும்போது அங்கேருந்து நம்ம ஜானியை வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க சொல்கிறது கரெக்டு தான், அந்த பொண்ணு தான் கொலையாளி, நீ சொல்கிறதா கரெக்டு லில்லி அப்படின்னு சொல்ல அந்த லில்லி அப்படின்ற ஆடும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கே ஒரு நிமிஷம் மைண்டில் வந்து ஸ்ட்ரைக் ஆகும், இல்லை உண்மையிலே இந்த பொண்ணு தான் பண்ணியிருப்பாளா இல்லை பண்ணாமல் இருப்பாளா அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் டைம் ஆகிடுது. நம்ம ஆடும் வந்து நம்ம ஜானி கூட சேர்ந்து வாயேன் நம்ம வேணால் அந்த சைடு இருக்கிற கரையை போய் பார்க்கலான்னு சொல்லி அந்த நம்ம ஜானியை சொல்லுவோம்மா. ஏன் அங்கே போனோம், அது வந்து வேற ஒருத்தனுக்கு சொந்தமான இடம், நம்ம போவேணான்னு சொல்ல இதுங்க ரெண்டுமே பேசிக்கிட்டு நடந்து போயிட்டு பார்த்தா கூட்டமாக ஆடு வருமா, மணி ஆட்டிக்கிட்டு இங்கேருந்து ஓடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் மறைஞ்சிரும். பார்த்தா பயங்கரமான 2 நாய் வந்து துரத்த ஆரம்பிக்குது. இந்த 2 ஆடுங்களும் ஹீரோவுடைய இடத்துக்கு போகாமல் தப்பிச்சு போயிட்டு வில்லனோட இடத்துக்கு போயிடும். வில்லன் அப்படின்னா ஆடுங்களை வெட்டுறவன் தான் இதில் வில்லன். அங்கே போய் பார்த்தா ஆடுங்களை பீஸாக பண்ணப்பட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்குமாம்மா. அது ஸ்மெல்லை மூந்து பார்த்துட்டு 2 ஆடுங்களும் எகிரி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்குது.
அப்புறம் லில்லியால் கண்டே பிடிக்க முடியல. இல்லை நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், அந்த பொண்ணு குற்றவாளியே இருக்க மாட்டா, ஆனால் என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் மறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடும் கண்ணை மூடி 1 2ன்னு எண்ணும் போது நம்ம ஹீரோ வராரு கண்ணு முன்னாடி. லில்லி இங்கே பாரு, நீ எதுக்கும் கலங்காத, நான் தான் உன் கூட இருக்கேன்ல, எப்போவுமே உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்க கையை காட்டு வராம்மா. காட்டினா அதில் வந்து பச்சை கலரில் இருக்குது. இந்த பச்சை கலர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல, அதை பார்த்த உடனே நான் குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு குட்டியாக ஒரு ஆடு இருக்குமாம்மா. அந்த ஆடை கூப்பிட்டு அங்கே இருக்கிற பெயிண்டில் காலை ஊட வச்சுட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்தா ஹீரோயினை வந்து ஜெயிலில் அடைச்சி வச்சுருப்பாங்களாம்மா. ஹீரோயினை காப்பாற்றணுன்றதுக்காக குட்டியாக ஜன்னலை திறந்து போகணுன்றதுக்காக தான் இந்த குட்டி ஆடை அனுப்பி விட்ருப்பாங்க. அதுவும் போயிட்டு காலை அப்படிக்கா திருப்பிட்டு வெளியே ஓடி போயிடும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ்காரர் வராரு. வந்து பார்த்தவரும் யாரா எங்கள் கோடு போட்டவன், எவனை எங்கள் கோடு போட்டவன் சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் வந்து சொல்லுவாங்களாம்மா, ஏய் நேற்று ஒரு ஆட்டுக்குட்டி வந்ததுப்பா, அதான் கோடு போட்டதுன்னு சொன்னால் நம்ம ஹீரோ வந்து நம்ப மாட்டார். அப்படியே அதை தொடக்கலான்னு சொல்லி வரும்போது அப்படியே ப்ளூ கலரில் ஒரு கோடு வந்து அது மேலே மஞ்சள் கலரில் கோடு இருக்கிறத பார்க்குறாரு. அதை தொடச்சிக்கிட்டே இருக்கும்போது வந்து பச்சை கலரில் மாறுது. அப்படியே இதை பார்த்துட்டு நம்ம போலீஸ்காரரும் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிறவங்க கிட்ட போலீஸ்கிட்ட சைன் பண்ணிவிட்டு பொண்ணையும் ஒப்படைக்கிறாரு. திடீர்னு வந்து ஹீரோவுக்கு வந்து ஒரு யோசனை வருது. அதாவது நம்ம போலீஸ்காரருக்கு, நில்லுங்க இந்த பொண்ணு வந்து குற்றவாளி இல்லை, என்ன கண்டுபிடிச்சிட்டேன், யார் இதை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாரு. பார்த்தா அந்த ஆட்டுக்குட்டி இருக்கும் பார்த்தீங்களா, ஆட்டுக்குட்டியோட காலில் வந்து பெயிண்ட் இருக்குது. அதை பார்த்த உடனே ஆட்டுக்குட்டிங்க ஏதாவது உண்மையிலே உதவி பண்ணியிருக்குன்னு புரிஞ்சுக்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச கொலைகாரன் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த மஞ்சள் கலர் முடி வச்சிருப்பாள் அவனை காட்டுறாங்க. எனக்கு தெரியும்டா அப்போவே நீ தான் அந்த கொலைகாரன்னு சொல்லிட்டு, அந்த கொலை பண்ணது நீ தான், கொலை பண்ணிட்டு ஃபேக்கான ப்ரூஃபை உருவாக்கி உன்னோட தங்கச்சியை மாட்டி விடணும்னு நினச்சது நீ தான். ஏன்னா தங்கச்சி மேலே எல்லா சொத்தும் போயிட்டு அந்த நேரத்தில் தங்கச்சி தான் கொலை பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சா அந்த சொத்தில் உங்கள்கிட்ட தானே வரும். அதனால தான் நீ இதெல்லாம் பண்ணியிருக்க. ஏன்னா உன்னோட அப்பா வந்து அந்த சொத்து எல்லாத்தையுமே ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வச்சுருக்காரு, அது பிடிக்காத நீ தான் இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் நான் தான் பண்ணேன்னு சொல்லி கதை சொல்லுவான் பாருங்கள். ஹீரோவுக்கு வந்து தான் பையன் யாருன்னே தெரியாதாம்மா. இறந்து போகிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் காரை கொண்டு போய் இடிக்கிற மாதிரி இடிச்சிருப்பான்ல, அதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் நடக்கிற விஷயத்த காட்டுறாங்க. குளிரோட அந்த இடத்துக்கு போய் கதவை தட்டியிருப்பான். ஹீரோவும் அவனை பார்த்து கேரவனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சரக்கு ஊற்றி கொடுத்துட்ருப்பாரு. அந்த நேரத்தில் இவன் தான் விஷத்தை கலந்து அவனுக்கு கொடுத்துருப்பான். கொடுத்த உடனே ஹீரோவும் வந்து அந்த கலந்துட்டு இருப்பார் பார்த்தீங்களா, ஒரு ப்ளூ கலரில் ஒரு மருந்து மாதிரி அந்த கையோடு இருந்திருப்பார். வெளியே வந்து இவனை விஷமாட கலந்து கொடுத்தேன்னு சொல்லி அடிச்சிட்டு இருக்கும்போது அவன் மண்டையில் வந்து டை அடிச்சிருப்பானம்மா. அந்த டை முடிவு பிடிச்சி இழக்கவும் மஞ்சள் கலரும் ப்ளூ கலரும் சேர்ந்து பச்சை கலரில் உருவாயிருக்கு. இந்த விஷயத்தை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்ல அவனும் வந்து ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் என்னால் பிடிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் கார் எடுத்து தப்பிக்கலான்னு சொல்லி நினைக்கும் போது இவங்களோட கூட்டத்துலேருந்து இன்னும் 2 ஆடு வந்திருக்குமாமா. டே காளையனோட ஃபேன் தானே, நம்ம வாடா முட்டுறான்னு சொல்லி முட்டி காரோட நொறுக்கி விட்டுருந்துங்க. அப்படியே அவனை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்புறம் ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவங்ககிட்ட இருந்த மிச்ச பணத்தை வச்சு அந்த இன்னொருத்தங்க கறி வெட்டுறதுக்காக ஆடுங்களை வச்சுருப்பாங்கல்ல, அந்த ஆடுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இவங்களோட தோட்டத்துக்குள்ளே விட்டுருவாங்களாமா. எல்லாமே ஒன்றா சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்கு, எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த தனியாக ஒரு ஆடு இருந்தது பார்த்தீங்களா, அந்த குட்டி ஆடையும் கூட்டிகிட்டு வந்து இவங்க கூடயே வச்சுக்கிட்டு அப்படியே இந்த படமும் முடியுது.